Hello friends, welcome to Royal Kitchen. Jeeraga samba அரிசியில chicken biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அந்த அரிசியை நான் இன்னைக்கு நெய்யோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறேன். அரிசியை ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிரியாணி பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச அப்புறம் நான் இன்றைக்கி ஹோல் பிரியாணி மசாலா அதோட 6 பச்சை மிளகாவும் சேர்க்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் போட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். தேவைப்படுறவங்க இன்னும் அதிகமாக கூட சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அரைச்சி வச்ச புதினா விழுது 1/2 கப் புதினா தழையும் 4 பச்சை மிளகாவும் அரைச்சிருக்கேன். இதில் புதினா பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் தக்காளி பழம் 1 பெருசு நறுக்குனதையும் வெங்காயம் 1 பெருசு நறுக்குனதையும் அதில் சேர்த்துருங்க. அதோட கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டேபிள் ஸ்பூன், சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம். பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனோட. அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா அந்த மசாலா பிரியாணி மசாலா எல்லாம் ஏறும். தயிர் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்தா ரைஸ் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் தயிர் சேர்த்துருக்கேன் நிறையா, 1 கப். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். நான் மசாலாவோட இன்றைக்கி 1/2 கப் மல்லி இலையும் 1/2 கப் புதினா தழையும் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறி இருக்குது. இப்போ நான் 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துறேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி உப்பு சேர்க்குறேன். உப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் தண்ணியில். வரும்போது அரிசி போடணும். ரைஸை நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்க்குறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒரு பழைய தோசை பேன் எடுத்திருக்கேன். அது மேலே நான் நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி அதுக்கு மேலே தண்ணி நிரப்பின ஒரு பாத்திரம் வச்சு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறேன். ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கடையில் வாங்குகிற மாதிரியே வந்திருக்கு. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் வேறொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.